பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமனே வாசிப்பதற்கு மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கும் அவைகளை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்வு நிலைகளை அமைத்து கொள்வதற்கும் கீழ்ப்படிவதற்கும் அதன் வழியாக வருகிற வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும் தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நம்முடைய கைகளிலே எழுதி கொடுத்துள்ளார். வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு வாழ்வை தருகின்றன. விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் பிழைப்பூட்டுகின்றன என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பிழைத்து கொள்ளும்படியாய் வாழ்வு பெறும்படியாய் அப்படி ஒரு ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 10:9. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பிரிக்காதீர், இதுதான் இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு. இந்த உலகத்திலே பல காரியங்களை ஆண்டவர் இரண்டு இரண்டாக இணைத்தே உருவாக்கியிருக்கிறார். பல காரியங்கள் இணைந்து செயல்படும் தன்மையுடையவை. ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரித்தால் அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் பல காரியங்களை அமைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பும் உருவாக்கமும் அப்படித்தான் இருக்கின்றன. உதாரணமாக தண்ணீர், மீன். மீன், தண்ணீர் இரண்டையும் நாம் ஏதோ ஒன்றை பிரித்து எடுத்துவிட்டால் விளைவுகள் அந்த மீன் மரித்து போகும். தண்ணீரிலிருந்து மீனை பிரிக்கக்கூடாது. இது ஆண்டவர் இயற்கையாகவே ஒரு நியமத்தை கொடுத்து உருவாக்கியிருக்கிறபடினாலே அதிலே மனிதன் அதை போய் பிரிக்கும்போது அங்கே மரணம் உண்டாகிறது. அதே போல் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு செடி இருக்கிறது என்றால் அதிலே கொடிகள் உருவாகி இருக்கும். எப்பொழுது அந்த கொடியை நாம் செடியிலிருந்து பிரித்து எடுக்கிறோமோ அந்த நேரமே அந்த கொடியானது கருகி போகும். ஆக தேவன் இணைத்து வைத்திருக்கிற, இணைந்துதான் செயல்பட வேண்டும் என்று இணைத்து வைத்திருக்கிற சில காரியங்களை மனிதன் பிரிக்கும்போது விளைவுகள் விபரீதம்தான். நாமும் கூட, மனிதர்களும் கூட, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விசுவாசிகள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட பல காரியங்களோடு இணைந்துதான் செயல்படும்படியாக ஆண்டவர் நியமித்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் நம்மோடு பல காரியங்களை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த நாளிலே ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதிலே நாம் பிரித்து விட வேண்டும். இது எனக்கு செட்டாகலை, இது எனக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், ஆனப்படினாலே இதை நான் பிரித்து விட்டு விட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். ஆகவே இந்த நாளிலே அவைகளை ஒரு முறை கூட நாம் சிந்திப்பது நல்லது. நான் வாசித்த அந்த வசனத்திலே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நான் வெறும் குடும்ப உறவுகளை பற்றி மட்டும் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அவைகளோடு கூட இன்னும் ஒரு சில காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு இணைத்து வைத்திருக்கிறார். அவைகளையும் நாம் பிரிக்கக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிசாசு சில காரியங்களிலே நம்மை விட்டு பிரித்து எடுக்கும்போது நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும். ஒரு சில மனிதர்களை, சில உறவுகளை, ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிற சில
அனுபவங்களை நம்மை விட்டு பிரித்து விட்டால் அல்லது நம்மை அதை விட்டு விலகச் செய்து விட்டால் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக நம்மை வழிநடத்த முடியும். குடும்பங்களையும் என் ஊழியங்களையும் கூட அப்படி வழிநடத்த முடியும். எனவேதான் பிசாசு இந்த நாட்களிலே மிக தீவிரமாக இப்படிப்பட்ட தேவன் இணைத்த காரியங்களை பிரித்து எடுப்பதிலே மிகவும் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளாய் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு, ஜபத்தோடு, நடுக்கத்தோடு இவைகளை அணுக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3 காரியங்களை முன்னதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் பிரிக்கக்கூடாத ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். முதலாவது, ஆண்டவர் எந்த விதத்திலும் நாம் பிரித்துவிடக்கூடாது என்று அவர் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, குடும்ப உறவு, குறிப்பாக கணவன் மனைவி என்கிற அந்த உறவை யாரும் பிரித்து விடக்கூடாது. கணவன் மனைவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறான், மனைவி கணவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். இந்த குடும்ப உறவு என்பது சாதாரணமாக ஏதோ 4 பேர் 4 மனிதர்கள் இருந்து தீர்மானித்து நியமித்தது அல்ல. குடும்ப உறவை உருவாக்கியவர் தேவனாய கர்த்தர். அவர்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி என்று சொல்லி அவரே இணைத்தார். ஆனபடினால் அவர் சொல்லுகிறார், நான் இணைத்ததை, தேவன் இணைத்ததை பிரிப்பதற்கு நீங்க யார்? மனுஷன் அதை பிரிக்கக்கூடாது. பிரித்தால் விளைவுகள் விபரீதமே. முதலாவது ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுடைய இந்த அழைப்பு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது அல்லது எனக்கு அழைப்பு இல்லை இப்படிலாம் சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் அழைப்பு என்னவென்றால் குடும்ப அழைப்பு. இதை மறந்துவிடக்கூடாது. கணவன் அப்படிங்கிறது ஒரு அழைப்பு. மனைவி என்கிற ஸ்தானம் ஆண்டவர் நமக்கு விடுத்த ஒரு அழைப்பு. அப்பா, அம்மா, பிள்ளை, சகோதரன் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்ப உறவுமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு. அதை ஆண்டவர் தந்தது. அந்த குடும்பத்தோடு என்னை இணைத்திருப்பது ஆண்டவர். வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் அவர் உருவாக்கின சில காரியங்கள், அவர் உருவாக்கின சில காரியங்கள்லாம் பார்த்து கொண்டே வருகிறார். சிருஷ்டிப்பின் போது எல்லாவற்றையும் குட், நல்லது என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் ஆண்டவருடைய பார்வைக்கு மோசமாக தெரிகிறது. நல்லதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரியம் இருந்தது. நல்லது நல்லது என்று சொல்வதற்கு அநேக விஷயங்கள் இருந்தாலும் நல்லதல்ல என்று சொல்வதற்கும் ஒன்று இருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அதை நான் வாசிக்க முடியும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்லது கிடையாது, அது மோசம், அது தவறு என்று ஆண்டவரே கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷன் தனிமையாயிருப்பது, இணைக்கப்படாமல் இருப்பது தான் அது மோசமான ஒரு காரியம், நல்லதல்ல என்று இயேசுவை தேவனே அதை கண்டு ஏற்ற துணையை அவரே உருவாக்கினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இணைப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தேவன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரே உருவாக்கின ஒரு இணைப்பு என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ரொம்ப அதைத்தான் பைபிளில் ஒரு வசனம் ஒன்று பார்த்தீங்கன்னா, திருமணத்தை ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப ஒரு கனவீனமாக நினச்சி அதை கேவலமாக பேசுகிறது, நக்கல் அடிக்கிறது திருமண வாழ்வை, இதெல்லாம் தவறு. இது ஏனென்றால் இது ஆண்டவர் உருவாக்கிய உறவு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு
தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம 1+1 அது 2. ஆனால் ஒன்றையும் பெருக்கினால் மறுபடியும் 1 தான் கிடைக்கும். இதுதான் ஒரே மாம்சம். 1 பெருக்கல் 1 1 தான். 2 பேர் ஆனால் 1. இங்கே என்ன வாசிக்கிறோம்? இது நிமித்தம் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். எது நிமித்தம்? அப்படியானால் எனக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். விலா எலும்பிலிருந்து எடுத்ததின் நிமித்தம், மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷி எடுத்து உருவாக்கப்பட்டதின் நிமித்தம் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அப்போ சிந்திச்சு பாருங்க, என்கிட்ட இருக்கிற எலும்பும் என்னுடைய மனைவினிடத்தில் இருக்கிற எலும்பும் ஒன்று தான், என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க? ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். எனவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த நாட்களில் பிசாசினுடைய முதல் தாக்குதலே, வேண்டுமானா பாருங்க, முதல் தாக்குதலே இந்த குடும்ப உறவை பிரித்தெறிய வேண்டும். கணவன் மனைவி என்கின்ற அந்த குடும்ப தேவன் இணைத்த அந்த உறவை பிரித்து எரிந்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு மிக தீவிரமாக அதற்கு தேவையான காரணங்களை அவனே எடுத்து கொடுக்கிறான். வசதியாக பிரிந்து போவதற்கு, சண்டைகளை உருவாக்கி ஒருவரை விட்டு பிரிவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கு தேவையான காரணங்களை, தேவையான ஒவ்வொரு அனுபவங்களையும் அவனே அவனுக்கு எடுத்து கொடுக்கிறான். இப்படி இருக்குது அதனால் பிரிஞ்சிருங்க, இப்படி இருக்குது அதனால் பிரிஞ்சிருங்க என்று சொல்லி அவரே எடுத்து கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் அதை மத்தேயுவில் எழுதியிருக்கிறார், மார்க்கில் எழுதுகிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் இணைத்த இணைப்பு இல்லையா? சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் மனைவியால் கொடுக்க ஒரு 50% தான் மேக்சிமம் கொடுக்க முடியும். ஸோ கணவன் எதிர்பார்க்காத அல்லது கணவனுக்கு பிரியமற்ற சில காரியங்கள் மனைவிடத்தில் நிச்சயம் உண்டு. ஆனால் அன்பு நிமித்தம் ஒரே மாம்சமாக இருக்கிறபடினாலே அன்பின் நிமித்தம் அந்த குறைவுகளை மேற்கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பினாலே இந்த குறைவுகளை மேற்கொள்ள வேண்டும். அன்பு அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும் என்று சொன்னால் ஒருபோதும் பிரிவினைக்கு வாய்ப்பில்லை. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சர்வசாதாரணமாக சின்ன சின்ன காரியங்களுக்காக, அதை சொல்வதற்கு கூட நமக்கு புரிய வைக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு மிக சிறிய எளிய காரியங்களுக்காக கணவன் மனைவி ரொம்ப எளிதாக பிரிந்து செல்லுகிற ஒரு கொடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஒருவரை ஒருவர் வாக்குறுதி கொடுத்து கணவனாக மனைவியாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனாலே இணைக்கப்பட்டவர்கள், ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்திலே ரொம்ப எளிதாக பிரிந்து சென்று விடுகின்றனர். வேதத்தில் நான் ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா? கணவன் முரடன், முரட்டுத்தன்மை உள்ளவன், முரட்டாட்டம் உள்ளவன், துராகிரதம், முரட்டு உடம்பையை வைத்திருக்கிறான். மனைவி நேர்மாறாக மகா புத்திசாலி, ரொம்ப ஞானம் மிகுந்தவள், மாத்திரமல்ல அழகுள்ள ஒரு ஸ்திரீ. அழகு, அறிவு, இங்கே பார்த்தீங்கன்னா அறியாமை, முரட்டுத்தனம் ரெண்டும் இருக்கிறது. கணவன் மனைவி இப்படி இருந்தால் முற்றிலும் பொருத்தமற்ற ஒரு நிலைதான். ஆனால் இந்த
பெண்மணியை குறித்து, அபிகாயிலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து போகிற வாசிக்கிற பொழுது தன்னுடைய கணவனை எப்படி நேசித்து தன்னுடைய கணவனுக்காக ராஜாவினிடத்தில் மன்றாடி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள். இந்த பெண்மணிக்கு எதுவுமே எதிர்பார்த்த நிறைய காரியங்கள் இல்லை. நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. விவாகரத்துக்கு நிறைய ஆலோசனைகள் அவளுக்கு கிடைத்திருக்கும். உனக்கு இருக்கிற அறிவுக்கு, அழகுக்கு பெரிய வேற நிச்சயமாக உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன் இவன் கூட கிடந்து நீ வாழ்க்கையை சீரழிக்கிற என்று சொல்லி அநேக ஆலோசனைகள் அவளுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதை நிராகரித்தார். ஏனென்று சொன்னால், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க வேண்டாம், நான் அந்த குறைவுகளை எல்லாம் அன்பு நிமித்த நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பினாள். இன்றைக்கும் பலர் இப்படிதான், சின்ன சின்ன காரியங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலையிலே சரி முடிச்சிருவோம், இந்த உறவை இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம், வேற லைஃப்பை பார்ப்போம் என்று சொல்லி இது எளிதாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். முறியும் தருவாயில் இருக்கிற குடும்ப உறவுகள், பிரியும் நிலையிலே, விளிம்பு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற குடும்ப உறவுகளை இந்த நாளிலே ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்பட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரிக்காதிருக்க கடவுள், வாய்ப்பே இல்லை, பிரிக்கக்கூடாது, அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. அதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். விவாகரத்து என்று ஒன்று இல்லை, அதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சரித்திரத்தில் ஒரு சம்பவம் இவ்வாறு இருக்கிறது. ரோம பேரரசர் இங்கிலாந்து தேசத்தையும் பிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது, இங்கிலாந்து கடல்களால் சூழப்பட்ட ஒரு தேசமாக இருந்தபடினாலே இந்த ரோம பேரரசர் என்ன பண்ணார், அவரே தலைமையேற்று பல படகுகளை செய்ய வைத்தார். படகுகளெல்லாம் செய்ய வைத்து விட்டு தன்னுடைய வீரர்களை எல்லாம் இவரே முன்னின்று வழிநடத்தி சென்றார். கடல் மார்க்கமாக சென்று இங்கிலாந்தை சென்று அடைந்தார்கள். இங்கிலாந்தில் போய் இறங்கினவுடன் தன்னுடைய வீரர்களுக்கு இந்த பேரரசர் ஒரு கட்டளை இட்டார், நாம் வந்த படகுகளை எல்லாம் நீங்கள் தீயிட்டு கொளுத்தி விடுங்கள் என்று சொல்லி. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக பார்த்தாங்க. கொளுத்தி விடுங்கள் என்று சொன்னார். அத்தனை படகுகளும் கொளுத்தப்பட்டு விட்டன. இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், இங்கிலாந்தை ஜெயித்தே ஆக வேண்டும், யுத்தம் செய்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். வெற்றியும் பெற்றார்கள். இவர்களுக்கு தப்பி ஓடலாம் என்று ஒரு வாய்ப்பு இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொண்டே யுத்தம் பண்ணினால் திடீரென்று ஓடிவிடுவார்கள். கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டவுடன் ஓடிவிடுவார்கள். ஆனால் இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை. எனவே யுத்தம் பண்ணியாக வேண்டும் என்ற நிலைமையிலே யுத்தம் செய்து வெற்றியை பெற்றார்கள். அதே போல் நமக்கு இந்த விவாகரத்து அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இருக்குது என்று நாம் நினைக்கக்கூடாது. அதற்கு வாய்ப்பே இல்லை, வேதத்திலே அதற்கு வழியே இல்லை என்று நாம் உணர்ந்து அதிலே வெற்றி பெறுவதற்குள்ள வழியை பார்க்க வேண்டும். அன்பினாலே ஒருவர் நேசித்து வெற்றி பெறுவதற்குள்ள வழியை பார்க்க வேண்டும். பிரிவு என்கின்ற ஒரு எண்ணமே நமக்கு வந்துவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இரண்டாவது, இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் பிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 10:25 வசனம். எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ரெண்டாவது, நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தில் இணைத்து வைத்திருக்கிறார். அவரே இணைத்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 வசனத்திலே அந்த இணைப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்து வந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பொழுது உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு இணைப்பை தருகிறார். என்னை ஒரு சபையிலே கொண்டு, அவருடைய சபையிலே கொண்டு என்னை இணைக்கிறார். இது தேவன் இணைத்தது, அவரே இணைத்தது. அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், இதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் திருச்சபையின் ஐக்கியம் என்பது தேவனாலே கொடுக்கப்பட்டது. தேவனாலே கொடுக்கப்பட்டது. இதை ரொம்ப அலட்சியம் வாய்ந்த நாட்களில் திருச்சபையின்
சபையின் ஐக்கியத்தை, ஆண்டவரே இணைத்த அந்த ஐக்கியத்தை மிகவும் அலட்சியமாக அநேகர் புறக்கணித்து அதை ரொம்ப எளிதாக அதிலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டுட்டாங்க. அந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து, ஆண்டவர் இணைத்த அந்த இணைப்பிலிருந்து சிலர் விலகி விட்டார்கள். நீங்க அப்படி விலகிறாதீங்க, விலகக்கூடாது என்று அங்கே எச்சரிக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாளானது சமீபித்து வருகிறது. திருச்சபையில் தான் ஐக்கியத்தில் இருக்கிற பொழுதுதான் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, நாளானது சமீபித்து வருகிறபடினாலே அந்த நாளை, கர்த்தருடைய வருகை நாளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருச்சபையின் ஐக்கியத்தில் தொடர்ந்து நாம் இணைந்திருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் சக விசுவாசிகள் மூலமாய் நம்மை தேற்றி தாங்கி வழிநடத்தி அவருடைய மகிமையான வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். இதை மறந்துட்டு ஆண்டவர் என்ன ரட்சித்தார், நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தால் நிச்சயமாக வீழ்ச்சி நிச்சயம். அது வீழ்ந்து போவது உறுதி. இயேசுநாதர் கூட அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது ஒவ்வொரு ஓய்வு நாள், அவர் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல நிற்கிறாரோ, ஓய்வு நாள் வந்து விட்டால் அந்த இடத்துல இருக்கிற சபைக்கு, அந்த இடத்துல இருக்கிற தேவாலயம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல, ஜபாலயம், சினகாக், ஜபாலயம் இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஓய்வு நாள் வந்துவிட்டால், அவருடைய ஊழியத்திலே பிஸியாக தான் இருக்கிறார். ஆனால் ஊழியத்தின் நடுவிலேயும் ஓய்வு நாள் வந்துவிட்டால் அன்றைக்கு அவர் அந்த சபையின் ஐக்கியத்தில் போய் பங்கு பெறுகிறார். அருகிலே இருக்கிற எந்த ஜபாலயமாக இருந்தாலும் சரி அங்கே பிரவேசிக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஓய்வு நாள் வந்துவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மாதிரியை இயேசு தன்னுடைய ஊழியத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதைத்தானே எபிரேயத்தில் வாசிக்கிறோம், நிருபத்திலே. விட்டுவிடாதிருங்கள். இந்த நாட்களிலே மிக எளிதாக, மிகவும் சுலபமாக சபை கூடி வருதலை, ஃபெல்லோஷிப்பை விட்டு விடுகிறார்கள். அது கர்த்தர் இணைத்தது என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். வாரம் முழுவதும் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக பல இடங்களுக்கு செல்லுகிறோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு தந்த திருச்சபையிலே சக விசுவாசிகளோடு இணைந்து நான் ஆராதிக்க தவறி அந்த ஆராதனையை கட் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஊழியம் பெருகினால் கூட ஆபத்து தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் என்னுடைய சக விசுவாசிகளோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத அளவுக்கு எனக்கு டைட் ஷெடியூல் ஊழியத்தில் இருந்தால் எனக்கு சிக்கல் தான். ஏனென்றால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். திருச்சபையின் இணைப்பில் தான் ஆசீர்வாதம். 133வது சங்கீதத்தில் அதை வாசிக்கிற பொழுது அதில் 2-3 வசனங்கள் தான் உண்டு. 4 காரியங்கள் இந்த ஐக்கியத்திலே தேவன் நம்மை சபையில் இணைத்திருக்கிறார் இல்லையா, அந்த சபையின் ஐக்கியத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிற 4 காரியங்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை, இன்பம், 2 வசனத்துக்கு கீழே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவன், ஆசீர்வாதம். 4 காரியங்கள், நன்மை, இன்பம், ஜீவன், ஆசீர்வாதம். இந்த 4ம் கிடைக்கிற ஒரே இடம் ஃபெல்லோஷிப், விசுவாசிகளின் ஐக்கியம். அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் அதை தேட முடியாது. ஆண்டவர் இந்த கணவன் மனைவி உறவை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி ஒப்பிடுகிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 5:31 வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து அம்சமாக இருப்பார்கள். ஓகேயா? அடுத்த வசனம் 32வது வசனம், இந்த ரகசியம் பெரிது,
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படி கணவன் மனைவி இணைந்திருக்கிறார்கள், அது பிரிக்கக்கூடாதோ, அதே போல சபையோடு எனக்கு இருக்கிற உறவை நான் பிரித்து கொள்ளக்கூடாது. அவ்வளவு ஆபத்து அதில் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. இன்றைக்கு சில உபதேசங்கள் கூட எனக்கு தெரிந்த சிலரே அந்த உபதேசத்தில் சிக்கி இருக்கிறாங்க. சபைக்கு போகக்கூடாது, ஆலய ஆராதனைக்கு போகக்கூடாது, நம்ம ஆண்டவரை நம்ம தான் ஆலயம், இங்கேருந்து ஆராதிக்கணும், நம்ம எங்கே போகிறோமோ நம்ம போராட்டம் தான் ஆலயத்தை தான் தூக்கிட்டு போகிறோம். இப்படி ஒரு தவறான உபதேசம். விசுவாசிகள் ஃபெலோஷிப்லாம் தேவையில்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு பெரிய உபதேசம் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது, பலரை வீழ்த்தி இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் அவர் நம்ம இணைத்திருக்கிற ஐக்கியத்திலே தொடர்ந்து இணைந்திருப்போம். கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மூன்றாவதாக தேவன் இணைத்த ஒரு காரியத்தை நான் பிரிக்கக்கூடாது. என்ன தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. மூன்றாவது, நம்மிலிருந்து பிரிக்கக்கூடாத ஒரு காரியம் கிறிஸ்துவின் அன்பு. எப்பொழுது நாம் அன்பை விட்டுவிட்டோமோ அப்பொழுதே நாம் ரட்சிப்பையும் இழந்து விட்டோம். இதை மறந்துடக்கூடாது. ரட்சிப்பையும் இழந்து விட்டோம். அன்பு அப்படின்னா இயற்கையிலே நமக்கு இருக்கிற அந்த பாசத்தை குறிக்கவில்லை. தேவனால் நமக்கு ஆவியானவர் மூலமாய், ஆவியின் கனியின் ஒரு பகுதியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு, பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு ஒரு எரிபொருளாக இருப்பது அன்பு. ஒரு வாகனம் ஓட வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் அல்லது டீசல் எரிபொருளாக இருந்து அதை ஓட வைக்கிறது போல கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு, பயணத்திற்கு எரிபொருள் அன்புதான். அன்பு இல்லாத ஓட்டம் வீண் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டு நம்ம அந்த அன்பை நம்ம தந்திருக்கிறார், அதை நம்ம இழந்து விடுகிறோம் நிறைய வேளையில். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிற பொழுது இப்படி இருக்கிறது. அக்கிரமங்களின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு புரிந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அக்கிரமம் மிகுதியாகும்போது, கடைசி நாட்களிலே அக்கிரமங்கள் உலகத்தில் பெருகும்போது அநேக விசுவாசிகள், தேவ பிள்ளைகளுடைய அவர்களிடத்தில் இருக்கிற அந்த தேவ அன்பு தணிந்து போகும், குளிர்ந்து போகும். ஆனால் இந்த ஆனால் என்கின்ற வார்த்தை நாம் பயன்படுத்துகிற வேத புஸ்தகத்திலே இல்லை. மற்ற மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பும் எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் இருக்கிறது. ஆனால் முடிவு பரியந்தம் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர் ரட்சிக்கப்படுவான். அது தனி வசனம் அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்பது தனியான வசனம் அல்ல, அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12ஆம் வசனத்தோடு இணைந்தது. அநேருடைய அன்பு தணிந்து போகும், ஆனாலும் அந்த அன்பிலே கடைசி வரை நிலை நிற்கிறவர் ரட்சிக்கப்படுவான். அதுதான் எரிபொருள். அந்த அன்பு என்கிற எரிபொருள் வழியாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டி செல்ல முடியும். அன்பு இல்லாமல் எதையும் நம்ம செய்துவிட முடியாது. பல வரங்கள், பல வல்லமையான செயல்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த வரங்கள் செய்ய இயலாத காரியத்தை அன்பு செய்யும், அன்பு சாதிக்கும். என்கிட்ட இருக்கிற வரத்தை வச்சு நான் அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் சொல்ல முடியாது. அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், தீங்கை நினைத்து கொண்டு இருக்காது. அன்பே பெரியது. அந்த அன்பை தான் ரொம்ப ஈஸியாக அநேகர் விட்டு விடுறார்கள். வேதம் ரொம்ப எச்சரிக்கிறது. கடைசி நாட்கள் அக்கிரமம் மிகுதியாகும் போது இந்த நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய அன்பு அப்படியே தணிந்து போகும். பிசாசு அன்பை விட்டு பிரித்து விடுகிறான் நம்மை விட்டு. கடைசி நாட்களில் என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அறியேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். உன்னை அறியேன், என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனபடினால இந்த அன்பை விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். பிரிக்காதிருங்கள், பிரித்து விடாதிருங்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த உலகம்
வெகு சீக்கிரமாய் ஒரு முடிவுக்குள்ளாக நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், கடைசி நாளிலே நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்கள் பேரை சொல்லி நான் ஊழியம் செய்தேன், உங்கள் பேரை சொல்லி கையை நிட்டு நான் பிசாசு ஓடிச்சுது, உங்கள் பேரை சொல்லி தலையில் கை வச்சு ஜெபித்தேன், தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்பட்டது, நோய்கள் சுகமாகினது. அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், எனக்கு உங்களை தெரியாது. யாரை தெரியாது? அன்பில்லாதவனை தெரியாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். உன்னை அறியேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. அன்பை உறுதியாக அன்பிலே இணைந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவன் 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். குடும்ப உறவிலே இணைந்திருப்போம், சபை ஐக்கியத்தோடு இணைந்திருப்போம், அன்பிலே இணைந்திருப்போம். இவைகளை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம், இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் கனவுல கூட நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை நீர் எந்தெந்த காரியங்களோடு இணைத்து வைத்திருக்கிறீரோ எந்த விதத்திலும் அதிலே ஒரு பிரிவு வராதபடி ஆண்டவர் எங்களை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, சக உறவுகளோடு குடும்ப உறவிலே அநேக முறை பிரிக்கும் வண்ணமாய் பிசாசு பல ஆயுதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பங்களில் கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு தகப்பனே, இப்போது கூட பிரிந்து போகும் நிலையில் இருக்கிற, பிரிவின் விளிம்பிலே மனதளவிலே போராடி கொண்டிருக்கிற, இதோடு விட்டு விடுவோமா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நீர் உருவாக்கின குடும்ப உறவுகள் மறுபடியும் கட்டப்படுவதாக, உறுதியாக கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் இணைத்ததை பிரிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த உறவுகளை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. சபையோடு உள்ள உறவு, தேவ அன்பிலே உள்ள உறவிலே எந்த விரிசலும் ஏற்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.